3 மாதம் என் கூட அவர் வாழ்ந்தா கூட ஒரு புருஷனா என் கூட ஒன்றா வாழ்ந்துருக்காரு, ஒரே பெட்டில் இருந்திருக்கோம், ஒரே கணவன் மனைவியாக நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். ஒரு ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எவ்வளோ பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சி நானும் போய்க்குவேன். ஆனால் அவர் அப்படி போக மாட்டார். அப்படியே போனாலும் அதுக்கப்புறம் நான் என் கூட இருந்த நினைவுகள் அவர் மனசில் வந்து பதிஞ்சு மறுபடியும் என்னை ஏற்றுக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் விட்டுட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் விட்டுட்டு போனார்னா என் வீடியோ வந்து ஸ்வைப் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் இருந்தா, நமக்கு இப்படிலாம் சமைச்சு கொடுத்தாரு, ஏதோ ஒரு நினைவுகள் நான் செஞ்சேன். இப்போ நான் ஏன் அவர்கிட்ட எய்த்து சண்டை போடுறது இல்லைன்னா, அவருக்கு வந்து திமிரா இருந்தால் பிடிக்காது. திமிரா இருந்தால் அவருக்கு என் காதல் வராது, பாசம் வராது. ஸோ அவருக்கு பிடிச்ச பொண்ணு மாதிரி அமைதியாக இருந்துட்டா அவர் இன்னும் நேசிக்க ஆரம்பிப்பார், இன்னும் காதலிக்க ஆரம்பிப்பார். அதனால அவருக்கோசரம் அமைதியாக இருக்கேன். ஆனால் அமைதியாக இருக்க பொண்ணே கிடையாது. உன்னோட வந்த புதுசுனா சப்பு சப்புன்னு போய் அடிச்சிருவேன் நானே. அந்த ஒரு படத்தை நீயும் வாசனை இல்லை, உன் பூவும் வாசனை இல்லை பாரு, இன்னும் நான் போய் அடிப்பேன். நிறையா நான் அடிச்சிடுவேன். ஆனால் இப்போலாம் வந்து ஐயோ முடியாது, இப்போ நான் அடிக்க மாட்டேன் எந்த வழியிலுமே. ஏன்னா உண்மையாக நேசிக்கிறவங்களால எப்படி வந்து கார்த்தி என்ன சொல்கிறது, அவன் எனக்கு என்னோட லைஃப்